கிரெடிட் கார்டு சிலருக்கு இது ஒரு நல்ல நண்பன், சிலருக்கு பெரிய தலைவலி. உண்மையில இது நண்பனா எதிரியா? இந்த வீடியோல மதனோட கதையிலிருந்து கிரெடிட் கார்டை எப்படி சரியா பயன்படுத்தணும் என்பதை எளிமையா பார்ப்போம். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு, இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில் கிரெடிட் கார்டு பத்தி பேச போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். மதனுக்கு முதல் முறையா கிரெடிட் கார்டு கிடைச்சது. ஸ்வைப் பண்ணும்போது கையிலிருந்து பணம் போற மாதிரி அவருக்கு தோணல. இது இலவச பணம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்க தொடங்கினார். அதுதான் முதல் தவறு. மாச இறுதியில பில் வந்துச்சு, 28,000 ரூபாய். ஆனா மதன் நினைச்சது, நான் 8,000 ரூபாய் தானே செலவு பண்ணினேன். சின்ன சின்ன செலவுகள் கவனிக்காம சேர்ந்து பெரிய தொகையா மாறிடுச்சு. இது எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான். ஆனா பல பேரோட உண்மையான அனுபவமும் இதுதான். கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணும்போது உடனே உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகாது. முதல்ல வங்கி தான் கடைக்கு பணம் செலுத்தும். அதுக்கப்புறம் 30ல இருந்து 45 நாளுக்குள்ள உங்களுக்கு பில் வரும். அப்போ அந்த தொகையை நீங்க வங்கிக்கு திருப்பி செலுத்தணும். இந்த இடைவெளி தான் கிரெடிட் கார்டோட முக்கியமான அம்சம். அதே கிரெடிட் கார்டு 2 விதமா வேலை செய்யும். பில்லை முழுசா சரியான நேரத்துல செலுத்துறவங்களுக்கு இது ஒரு நல்ல நண்பன். வட்டியே இருக்காது. ஆனா மினிமம் டியூ மட்டும் செலுத்தி மீதியை தொடர்ந்து இழுத்துட்டே போனா அதே கார்டு எதிரியா மாறிடும். வேறுபாடு கார்டுல இல்ல, அதை நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. சரியா பயன்படுத்தினா கிரெடிட் கார்டுல 3 முக்கியமான நன்மைகள் இருக்கு. 1, 30 முதல் 45 நாட்கள் வரை வட்டி இல்லாத அவகாசம். 2, ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக் மாதிரி சின்ன சின்ன பலன்கள். 3, பில்லை நேரத்தில் செலுத்தினா உங்க கிரெடிட் ஸ்கோரும் மேம்படும். பணத்தை நேரடியா கொடுக்கும்போது செலவு பண்ற உணர்வு இருக்கும். ஆனா கார்டு ஸ்வைப் பண்ணும்போது அந்த உணர்வே இருக்காது. அதனால சின்ன சின்ன செலவுகள் கவனிக்காம சேர்ந்து மாச கடைசியில பெரிய பில்லா மாறிடும். அதனால தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவங்க மறக்கக்கூடாத ஒரு விதி, பில் வந்ததும் மினிமம் டியூ மட்டும் செலுத்தாதீங்க, மொத்த தொகையையும் முழுசா செலுத்துங்க. அப்போதான் வட்டி 0. கிரெடிட் கார்டு நண்பனா இருக்கும். மினிமம் டியூ மட்டும் செலுத்தினா என்ன ஆகும்? அதை அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம். கிரெடிட் கார்டு நண்பனா இருக்கணும்னா 3 பழக்கங்கள் போதும். 1, மொத்த தொகையையும் சரியான நேரத்துல செலுத்துங்க. 2, உங்க கிரெடிட் லிமிட்ல 30% மேல பயன்படுத்தாதீங்க, அது கிரெடிட் ஸ்கோருக்கும் நல்லது. 3, ஆசைக்காக இல்ல, தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மறக்காம நினைவில் வச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டு ஒரு கருவி மட்டுமே. அது தானா நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நீங்க பயன்படுத்துற விதம் தான் அது நண்பனா எதிரியான்னு முடிவு செய்யுது. முழுசா செலுத்துங்க, தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, எப்போதும் கட்டுப்பாட்டோட பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்லை. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மினிமம் டியூ மட்டும் செலுத்துறது ஏன் ஆபத்து, அதை எளிமையா எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.